வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் இந்த ஃபோட்டோ எப்படி எங்களுக்கு கிடச்சிச்சின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. யாராவது அந்த வீடியோ பார்க்கலன்னா ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க, அப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோமா? நம்மளுக்கே தெரியும், கோவா பீச்னாலே அங்கே நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கெஃபேஸ் இருக்கும். அந்த புக்மாலா பீச்லேயும் அப்படி தான் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு டெய்லி சன்செட் வியூஸ், பீச் வியூஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுற பழக்கமும் இருந்திருக்கு. அதாங்க நம்ம ஃபேமிலி குரூப்ஸில் குட் மார்னிங், குட் ஈவினிங் அப்படின்னு ஃபோட்டோ அனுப்புவோம்ல, அதே மாதிரி தான் அந்த நாளும் அவர் சன்செட் வியூவை கேப்சர் பண்ண ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஆனால் அவருக்கே தெரியாமல் அந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம். அவர் அந்த ஃபோட்டோவை எப்பயும் போல் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்காரு. கோஇன்சிடென்ஸாக எங்களோட ரிலேட்டிவும் அதே குரூப்பில் இருந்திருக்காங்க. ஃபோட்டோவை பார்த்ததும் அடடா இது நம்ம பசங்க மாதிரி இருக்கேன்னு அவங்களும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க அந்த ஃபோட்டோவை எங்ககிட்ட காட்ட, நாங்களும் அதை ஆமாம் நாங்கள் தானே சொல்ல, எங்களுக்கு ஒரே ஷாக்குங்க. அப்படி தான் இந்த ஃபோட்டோ எங்கள் கையில் கிடச்சிச்சு. எஸ், லைஃப்பில் சில நேரங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நமக்கு தெரியாமல் அழகான மெமரிஸை க்ரியேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஃபோட்டோவும் ஒரு அழகான மெமரி. சம்டைம்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மேக்ஸ் அஸ் ஃபீல் ஹாப்பி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க மறக்காமல். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.